ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ கிளாஸ் 12 கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், தமிழ்ல கணினி பயன்பாடுகள் சொல்லுவோம். 12th 12ஆம் வகுப்பு கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கோல்டன் 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஸ்டின். ஸோ இது ஹாஃப் இயர்லி எக்ஸாம் 2024-25 அகாடமிக் இருக்கானது 70க்கு 70 மார்க்ஸ் சென்டா வாங்குறதுக்கான ஒரு வீடியோ. ஓகேவா? சரி, 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் புக் பேக் பிளஸ் இன்சைட் 1 மார்க்ஸ் கண்டிப்பா பார்க்கணும். ஓகேவா? சரி, மீறி பார்ப்போம். சாப்டர் 1 பொறுத்த வரைக்கும் புக் பேக்ல ரோம் லெட்டர் 1 மார்க்ஸ் வந்து 1 to 10, ரோம் லெட்டர் 2ங்கிறது 2 மார்க் கேட்டகரி, அதுல क्वेश्चंस 1 to 5, ரோம் லெட்டர் 3 வந்து 3 மார்க் கேட்டகரி 1 2 3, 4 வந்து 1,2 5 மார்க் கேட்டகரி. சாப்டர் 2ல பாருங்க 1 மார்க்ஸ் 1 to 12 புக் பேக்ல, 2ல வந்து 1 3 5 7 8 9, 3ல வந்து 1 2 4 6 7, 4ல வந்து 1,3. இன்சைட் பாருங்க, delete text in page maker file அப்படின்னு. அதே மாதிரி what is text block, உரை தொகுதி என்றால் என்ன. அடுத்து create and move a text block இல்லையா? சோ இது 5 மார்க் क्वेश्चन. அப்புறம் resize a text block in page maker, உரை தொகுதியின் அளவு மாற்றல். ஓகே, சாப்டர் 3ல பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 1 புக் பேக்ல 1 மார்க்ஸ் 1 to 10, 2ல வந்து 3 4 5 7 8 9 10 முடிஞ்சா பாருங்க. 3ல வந்து 1,2, 4ல வந்து 1 2 3. அப்புறம் explain the types of keys, அடுத்து types of SQL commands. சாப்டர் 4ல வந்து பாத்தீங்கன்னா 1 மார்க்ஸ் புக் பேக்ல ரோம் லெட்டர் 1 to 10, 2ல வந்து 1 to 4, 3ல 1 3 4, 4ல வந்து 1,2. இன்சைட் பாத்தீங்கன்னா types of syntax available in PHP. அடுத்தது is PHP a case sensitive language. So அடுத்து how to declare variables in PHP, PHP இல் மாறிகளை எவ்வாறு அறிவிக்கலாம். சாப்டர் 5ல வந்து பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 1 மார்க்ஸ் வந்து 1 to 11, 2ல 1 2 4 5, 3ல 1 2 4, 4ல வந்து 1,2, 2 வந்து அசோசியேட்டிவ் அரே. அடுத்து explain multi dimensional array, பல பரிமாண வரிசை விளக்குக 5 மார்க் क्वेश्चन இன்சைடு. சாப்டர் 6ல வந்து பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 1 மார்க்ஸ் 1 to 10, 2ல 1 3 4, 4ல வந்து 3ல வந்து 1,2. ஓகே, சோ இது 3ல 1,2, 4ல வந்து 1,2. அடுத்து இன்சைட் பாருங்க, differentiate if statement and if else if statement. அடுத்து differentiate switch and if else statement. அடுத்து explain function of conditional statement in PHP. so the conditional statement அப்படினா நிபந்தனை கூற்று அப்படினு சொல்வாங்க. அடுத்து சாப்டர் 7 ரோம் லெட்டர் 1 மார்க்ஸ் 1 to 10, 2ல 1 2 4, 3ல 1,3, 4ல வந்து 1,3. அடுத்து define looping structure in PHP, looping கட்டமைப்பு வரையறு. அடுத்து what is for each loop in PHP. அடுத்து features of looping structure. சாப்டர் 8 பாப்போம். 1 மார்க்ஸ் ரோம் லெட்டர் 1 மார்க்ஸ்ல வந்து 1 to 10 புக் பேக்ல, 2ல 2 4 5, 3ல 1,2, 4ல வந்து செகண்ட் ஒன். இன்சைட் பாருங்க, explain form handling methods. so next chapter 9 பா. சாப்டர் 9 பொறுத்த வரைக்கும் புக் பேக் 1 மார்க்ஸ் ரோம் லெட்டர் 1 to 8, 2ல 1 3 4 6, 3ல 2,3, 4ல 1,3. சாப்டர் 10 பொறுத்த வரைக்கும் ரோம் லெட்டர் 1 to 7, 2ல 1 to 3, 3ல 1,2, 4ல 1. அப்புறம் define வரையறு, ARPANET. ஓகே, வரையறு. அப்புறம் சாப்டர் 11ல புக் பேக் 1 மார்க்ஸ் ரோம் லெட்டர் 1 to 10, 2ல 1,3, 3ல 1,3, 4ல செகண்ட் ஒன். அப்புறம் வாட் இஸ் IoT அப்படின்னா என்ன. எக்ஸ்பேண்ட்னா விரிவாக்கம், என்னது TCP, அப்புறம் RFID. அப்புறம் ஒரு முக்கியமான क्वेश्चन, டெவலப்மெண்ட் மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் இன் மொபைல் நெட்வொர்க்ஸ் எக்ஸ்பிளைன் இல்லையா. மொபைல் வலைப்பின்னல் இருக்கு இல்லையா, சோ அதோடைய வளர்ச்சி, நன்மைகள் மற்றும் தீமைகள். அப்புறம் differentiate HTTP and HTTPS. சாப்டர் 12ல புக் பேக் 1 மார்க்ஸ் ரோம் லெட்டர் 1 to 10, 2ல 1 3 5 6 8, 3ல 1 3 4, 4ல 2,3. அப்புறம் types of URL. அடுத்து note on DNS. அடுத்து briefly the components of DNS, DNS உடைய கூறுகளை வந்து விளக்குக 5 மார்க் அது. சாப்டர் 13 பாருங்க, ரோம் லெட்டர் 1 மார்க்ஸ் வந்து இல்லையா, ரோம் லெட்டர் 1 புக் பேக்ல 1 to 10, 2ல 1 2 4 5, அப்புறம் வந்து ரோம் லெட்டர் 3ல பாத்தீங்கன்னா 3 4 5, 4ல வந்து தேர்ட் ஒன். ஓகே, அதே சாப்டர் 30ல இன்சைட் பாருங்க, differentiate wired and wireless networks, கம்பி
மற்றும் கம்பி இல்லா வலைப்பின்னல். டிஃபைன் டாங்கிள்ஸ் வரையறு. சாப்டர் 14 பாருங்க, ரோம் லெட்டர் 1 மார்க்ஸ் 1 to 8, 2 ல வந்து 135, 3 ல 135, 4 ல செகண்ட் ஒன். இன்சைட் பாத்தீங்கன்னா டிஃபரன்ஷியேட் ஃப்ரீ சோர்ஸ் அண்ட் ஓபன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் இல்லையா, அதாவது திறந்த மூல மென்பொருள் மற்றும் இது என்னது ஃப்ரீனா ஓபன் இல்லையா, சோ கேஷுவல் அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த மென்பொருள் சோ தமிழ்ல தெரியும். சோ அதுக்கான வேறுபாடு. சாப்டர் 15ல வந்து பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 1 மார்க்ஸ் 1 to 10, 2 ல 1 2 4 5, 3 ல 1 3 4, 4 ல 1,2. இன்சைட் क्वेश्चंस பாருங்க. C2C மாடியூல் இன் இ-காமர்ஸ், மின் வணிகத்துல வந்து C2C மாடியூல் அத வந்து விளக்க சொல்றாங்க. டெவலப்மென்ட் அண்ட் growth ஆஃப் எலக்ட்ரானிக் காமர்ஸ் 5 மார்க், அதாவது மின்னணு வர்த்தகத்தினுடைய வளர்ச்சி இல்லையா, அதே மாதிரி வந்து நுட்பங்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் இ-காமர்ஸ் டு எ கன்சியூமர் 5 மார்க் क्वेश्चन. தமிழ்ல ஒரு நுகர்வோருக்கு மின் வணிகத்தினுடைய நன்மை மற்றும் தீமைகளை விளக்குக. சாப்டர் 16 ரோம் லெட்டர் 1 மார்க்ஸ் புக் பேக்ல 1 to 10, 2 ல 1 4 5, 3 ல 1 2 4 5, 4 ல வந்து 1,2. இன்சைட் பாருங்க, ஃபோர்க் இன் கிரிப்டோ கரன்சி. அடுத்து கம்பேர் கிரெடிட் டெபிட் ஸ்டோர்ட் வேல்யூ கார்டு 5 மார்க் क्वेश्चन, அதாவது கடன் பற்று மற்றும் சேமிக்கப்பட்ட மதிப்பு அட்டை சரியா. சோ இத கம்பேர் பண்ண சொல்றாங்க. சோ நெக்ஸ்ட் சாப்டர் 17 பாப்போம். சாப்டர் 17 பொறுத்த வரைக்கும் புக் பேக் ரோம் லெட்டர் 1 மார்க்ஸ் 1 to 10, 2 ல 2 3 4 5, 3 ல 2,3, 4 ல 2,3. இன்சைட் क्वेश्चन பாருங்க, 3D செக்யூர் பேமெண்ட் புரோட்டோகால்ஸ் எக்ஸ்பிளைன், அதாவது 3D பாதுகாப்பான மின்னணு பரிவர்த்தனை விளக்குக. அடுத்து டிஃபரன்ஷியேட் டிஜிட்டல் சிக்னேச்சர்ஸ் அண்ட் டிஜிட்டல் சர்டிபிகேட்ஸ் அப்படின்னா சான்றிதழ்கள், இது கையொப்பங்கள் சொல்லலாம் இல்லையா. சோ அதுக்கான வேறுபாடு 5 மார்க். சாப்டர் 18 பாத்தீங்கன்னா சின்ன ஒரு சாப்டர் தான். ரோம் லெட்டர் 1 புக் பேக் 1 மார்க்ஸ் வந்து 1 to 5, 2 ல 1,3, 3 ல 1,2, 4 ல வந்து 1 ஓகேவா. இன்சைட் பாத்தீங்கன்னா 4 மேஜர் காம்போனன்ட்ஸ் ஆஃப் EDA, EDA-னுடைய 4 முக்கிய கூறுகள். சோ இவ்வளவுதான். சோ இவ்வளவு क्वेश्चंस மட்டும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணாலே கண்டிப்பா ஃபுல் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணலாம். நல்லா தெளிவா பிராக்டிஸ் பண்ணுங்க. மறக்காம இத உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ரைட் தி எக்ஸாம் வெல். ஆல் தி பெஸ்ட். Thank you.